السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. اللهم صل على سيدنا محمد المختار وآله الأطهار وصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்வுக்கே வற்றா புகழனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நட்புணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் யாவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. உலகத்திலே வாழுகிற பொழுது இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரவுதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவலாவி மகிழ்கிற நல்ல நசீபினை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்பாலிப்பானாக. ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, புனிதமிகு இந்த ஜும்மாவுடைய உரையில், இந்த வெள்ளி மேடையில் நாம் இன்றைக்கு குர்ஆனுடைய ஞானத்தை குறித்து, குர்ஆனுடைய கேள்வி பதிலை குறித்து, அறிவின் கருவூலமாக இருக்கிற, அறிவின் பொக்கிஷமாக இருக்கிற அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கேட்கப்பட்ட அறிவார்ந்த கேள்விகளும், அதற்கு சமயோஜித புத்தி என்ற அடிப்படையில் அறிவு சார்ந்த விஷயங்களை தேர்ந்து தெளிந்து மிக துல்லியமாக துணிச்சலாக அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில்கள் என்ன என்பதை குறித்து குர்ஆனிலிருந்து ஒரு 12 விதமான கேள்வி பதிலை இந்த ஜும்மாவிலே நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு இதுல 12 விதமான விஷயங்களையும் சொல்லிவிட முடியாது. ஒரு 6 விஷயத்தை இந்த ஜும்மாவிலும் இன்ஷா அல்லாஹ் மீதி அடுத்த பகுதி அடுத்த ஜும்மாவிலும் நாம் பார்ப்போம். நல்லவை பேசவும் பகிரவும் அதை குறித்து சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அன்பிற்கினியவர்களே, இந்த சுத்த சத்திய சன்மார்க்கமான தீனுல் இஸ்லாம் என்பது அறிவார்ந்த முறையில் பரவியது. அறிவுசார் விஷயங்களை முன்னமே இறைவனின் அறிவிப்பு என்ற அடிப்படையில் இறை தூதுவர் நமக்கு சொல்லி தந்த அற்புதமான ஒரு மார்க்கம், ஒரு சமயம். இன்றைக்கு இஸ்லாமை குறித்து இஸ்லாமிக் போபியோ என்ற அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை எடுத்து இயம்பக்கூடியவர்கள் இஸ்லாம் என்பது வாளால் பரவியது, வாளால் பரவியது என்று கூக்குரலிட்டு கொக்கரிக்கிற ஒரு பொய்மை வாதத்தை நாம் பார்க்கிறோம்.
இஸ்லாம் என்றைக்கும் வாளால் பரவவில்லை, அது அறிவால் பரவியது, அது அன்பால் பரவியது, அது சகோதரத்துவத்தால் பரவியது, அது சமய நல்லிணக்கத்தால் பரவியது, இதுபோல கேள்வி பதிலால் பரவியது. அந்த அடிப்படையில் அன்றைக்கே இஸ்லாத்தினுடைய வெறுப்பு பிரச்சாரங்கள், இஸ்லாத்தை அழிக்க துடிக்கிற கனவிலும் நினைவிலும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற கையவர்கள் அன்றைக்கே இருந்தார்கள் என்பது இதுபோல சம்பவத்தின் ஊடாக நாம் தெரிய வருகிற சம்பவம். அது என்ன? அறிவின் பொக்கிஷமாக இருக்கிற அலி ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே ஜுயூசுகள், அதாவது வேத பண்டிதர்களாக இருக்கிற, இன்றைக்கும் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிற, முன்னால் வேதத்தை கொடுக்கப்பட்டு அதை இருட்டடிப்பும் அதை உருமாற்றமும் செய்து இருக்கக்கூடிய அந்த யகூதிகள் அலி ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அலியே, இந்த சுத்த சத்திய சன்மார்க்கம் உண்மை என்று இருந்தால், இந்த வேதம் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட வேதம் என்று இருந்தால், உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்போம், அதற்கு இப்பவே எங்களுக்கு பதில் தெரியணும், எங்களுக்கு இப்பவே பதில் தெரியணும் அப்படின்னு ஒரு 12 விதமான கேள்விகள் கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நாங்க கேட்போம், அந்த கேள்விய நாங்க எப்படினாலும் கேட்போம். ஏன்னா வந்தவர்கள் இஸ்லாத்தை என்ன செய்யணும்? கொச்சப்படுத்தணும், குர்ஆன காயப்படுத்தணும், அலி ரலியல்லாஹு அவர்களை களங்கப்படுத்தணும் என்ற கலக நோக்கில் தான் வந்திருக்கிறார்கள். அறிவு கேள்வி என்பது 2 விதமா இருக்கு. ஒண்ணு தான் தெரிய வேணுங்கிறதுக்காண்டி கேட்கிறது, இன்னொன்று அவர்களுக்கு தெரியாது என்பதை இந்த சமூகத்தின் சாயலில் அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து அமர்கிற இந்த கூட்டம். யார் அந்த அலி ரலியல்லாஹு தஆலா? பிறந்ததிலிருந்து கண் விழித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்திலே. யார் அந்த அலி ரலியல்லாஹு தஆலா? நான் கல்வியின் பட்டினம் என்றால் அதன் நுழைவாயில் அலி ரலியல்லாஹு என்று பாராட்டப்பட்டவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ஈரக்கொலையான இதய துண்டு ஃபாத்திமா அம்மாவை, சுவனத்து தலைவியை அலியின் அறிவுக்காக வேண்டியே மனமுடித்து கொடுத்தார்கள் அனலம் பெருமானார். அப்ப ஏற்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலாவிடத்துல கேட்கப்படுகிற கேள்வி, சரியாக நீங்க சொன்னீங்கன்னா நாங்க இப்பமே இந்த மஜ்லிஸ்ல இஸ்லாத்துல ஏற்கிறோம், இந்த மஜ்லிஸ்லே நாங்கள் இஸ்லாத்தை தழுவுகிறோம் அலியே என்று கேட்கப்பட்டது. சரி, கேள்வி என்ன என்று பார்க்கும் பொழுது கேள்வியே இல்லாத சில கேள்விகள். எப்படிங்க? கேள்வின்னு சொல்லவே முடியாது அத. ஏன்னா வந்திருக்கிறது குழப்பம் பண்றதுக்காக வேண்டி கேட்ட கேள்வி எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அலியே, ஒன்று இருக்கிறது ஆனால் இல்லை, இரண்டு இருக்கிறது ஆனால் மூன்று இல்லை, மூன்று இருக்கிறது நாலு இல்லை. யோசிச்சு பாருங்க, இது முதல்ல கேள்வியே இல்லை, அப்படிதானே? இருக்கு இல்லைங்கிற மாதிரி அவன் கேள்வி கேட்கிறவன். அப்போ சொல்லுவாங்க தமிழ்ல, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு. சுவரே இல்லாமல் சித்திரம் வரைந்தார்கள். கேள்வியே இல்லாத கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஞானம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாய்த்தது. சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சமயோஜித புத்தி, சடனா தீர்வு சொல்லக்கூடிய, தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு பகுப்பாய்வு திறனை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அவர்கள் தான் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் அப்படிம்பாங்க. சடனா சமயோஜிதமா டக்கு டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, ஒரு கணப்பொழுதிலே சிந்தித்து பதில் சொல்லக்கூடியவர்கள். அந்த கேட்டகரியில அலி ரலியல்லாஹு தஆலா அறிவார்ந்தவர்கள். இவன் கேட்டான் கேள்வி, ஒண்ணு இருக்கு ஆனா ரெண்டு இல்ல, ரெண்டு இருக்கு மூணு இல்ல, மூணு இருக்கு நாலு இல்ல அப்படிங்கும் பொழுது அதுக்கு பதிலே சொல்லல. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த கேள்வியை பத்தி ஆர்கியூ பண்ணல. ஒன்று இருக்கிறது இரண்டு இல்லை, குர்ஆனிலிருந்து நீங்கள் பதில் தாருங்கள் என்று கேட்கிற பொழுது குர்ஆன் வசனத்தோடு சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன், இரண்டு என்பது இல்லை. நீங்க கேட்ட கேள்வி என்ன?
ஒண்ணு இருக்கு ரெண்டு இல்ல. அப்படிதான். இது அப்படியே கரெக்டா நோட் பண்ணுங்க. அவங்க எப்படி குர்ஆனிலே ஞானம் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நாம் அத்தாட்சி. இன்றைக்கு அந்த ஞானமும் அந்த அறிவும் இன்றைக்கு நமக்கு குர்ஆன் சார்ந்து இருக்கிறதா என்பதுதான் நாம் அறியக்கூடிய படிப்பினை. ஒண்ணு இருக்கு ரெண்டு இல்லைன்னு சொன்ன உடனே ஆயத்தை சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன் என்கிறான். ரெண்டு என்பது இல்ல, இறைவன் இன்னொரு இறைவன் இருக்கிறாங்க, இன்னொரு அல்லாஹ் இருக்கிறான், வானத்துக்கு வேற அல்லாஹ், பூமிக்கு வேற அல்லாஹ் அப்படின்லாம் இல்ல. இறைவன் ஒருவன். அவனை நீங்கள் எங்கிருந்து எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்தாலும் பரம்பொருள் இறைவன் இறைத்தன்மை என்பது ஒன்றுதான். அத நாம வேணா காலத்துக்கு தகுந்தால் போல், நம்முடைய கற்பனைக்கு தகுந்தால் போல், நம்முடைய அரசியலுக்கு தகுந்தால் போல், இனத்தின் மொழியின் பேதமையின் அடிப்படையில் மனிதனாக வகுத்து பிரித்து கொண்டார். ஆனால் இறைவன் என்பதும் ஒருவன் தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், இரண்டு என்பதற்கு இடமே இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டா, முதல் கேள்விக்கு பதில். இரண்டு உண்டு மூன்று இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஜஅலல் லைல வன் நஹார், ஒரு நாளை அல்லாஹ் ஒன்று இரவாக வைத்திருக்கிறான், இன்னொன்று பகலாக வைத்திருக்கிறான். இந்த ரெண்டை தவிர வேற நேரமும் காலமும் கிடையாது. ஒண்ணு பாருங்க, ஒண்ணு இரவு, இன்னொன்னு பகல். சூரியன் பகல், சந்திரன் வந்தால் இரவு. நம்ம வேணா அதிகாலை பொழுது, நண்பகல் அப்படின்னு, காலை மாலை மதியம் நடுநிசி நள்ளிரவு அப்படின்னு நாம வேணா அந்த நேரத்தை நாம் கணக்கிட்டு கொள்ளலாமே தவிர, டோட்டலா நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று இரவு பகல், மூன்றாவது நேரம் என்பது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஜஅலல் லைல வன் நஹார், ஒரு நாளை நாம் ஒன்று இரவாக இன்னொன்று பகலாக வைத்திருக்கிறோம். அதனாலதான் லை அப்படின்னா இரவு, யோம் அப்படின்னா பகல், நஹார் அப்படின்னா பகல். அப்புறம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினாங்க. மூணாவது நேரங்கிறது இல்ல, மூன்று ஒன்று நான்கு இல்லை என்ற கேள்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சலாசத்த குரு, சலாசத்த குரு, 3 மாதம் இதா இருக்கணும். இதாவுடைய அந்த வெயிட்டிங் பீரியடு சலாசத்த குரு, 3 மாதங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். கணவனை இழந்த அல்லது தலாக் விடப்பட்டவர்கள் 4 மாதம் 10 நாள் என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுறார். இதுல சலாசத்த குரு, தலாக் விடப்பட்ட ஒரு பெண்மணி அவங்களுடைய மறுமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் மறுமணத்தை ஆதரிக்கிறது, ஊக்குவிக்கிறது. கணவனை இழந்தாலோ அல்லது மனைவியை இழந்தாலோ தனியாக வாழ வேணும் அப்படின்னு இஸ்லாம் போதிக்கல. மறுமணத்தை ஊக்குவிக்கிற இஸ்லாம் அவர்களுக்கு வெயிட்டிங் பீரியட் அல்லாஹ் சொல்றான், சலாசத்த குரு, 3 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும் எடுத்து மறுமணம் முடிப்பதற்கு. அப்படின்னா அல்லாஹ் அதுல அந்த விஷயத்த சொல்லும் பொழுது சலாசத் அப்படின்னா 3 மாதம் சலாசத்த குரு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். 4 மாசங்கிறது இல்ல, 3 தான். அல்லாஹ் என்ன சொல்றான், 3ன்னு அல்லாஹ் சொல்றான், ஆனா 4 என்பது இல்லை. சரி, இந்த 3ங்கிறது எதனால அல்லாஹ் சொல்றான் அதை யோசிச்சுங்க. எகிப்தை சார்ந்த யூசுப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் இந்த கருவியல் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்த அடிப்படையில் அவர் ஆய்வு செய்ததன் முடிவு என்னன்னா, ஒரு பெண்ணுடைய கற்ப கோலை இருக்கு, அதுல ஒரு ஆணுடைய ஒரு செமன், ஆணுடைய இந்திரிய துளியினுடைய படிமானம் படிந்து விட்டது என்றால் அது அழிவதற்கு, அது டிஎன்ஏ சொல்லுவாங்கல்ல, அந்த டிஎன்ஏ படிந்து விட்டு அது அழிவதற்கு 3 மாதங்கள் ஆகும் சொல்றாங்க. இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற ஆய்வும் டிஎன்ஏ ரிசர்ச் நமக்கு சொல்லுது, நம்முடைய ஒவ்வொரு கைவிரல் ரேகையும் அடுத்தவர்களை மாறி இருக்காது. நம்முடைய நகத்தினுடைய, நம்முடைய முடியினுடைய டிஎன்ஏ, நம்முடைய உடல் கூறுவினுடைய ஒவ்வொரு ஃபார்மட் அது ஒரு நபரை போல இன்னொரு பேருக்கு இருக்காது. அல்லாஹ் எப்படி படிச்சிருக்கான் பாருங்க.
அதை போல ஒவ்வொரு ஆணுடைய ஒவ்வொரு பெண்ணுடைய கருமுட்டையும் ஆணுடைய ஒவ்வொரு இந்திரிய துளியினுடைய டிஎன்ஐ அது அவர்களுக்கு மாத்திரம் அடையாளம். அது மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்காது. சரி, ஒரு மனமாகி ஒரு உறவு கொண்டு அவர்களுடைய டிஎன்ஐ அதுல கர்ப்ப கோலையில் பதிந்து விட்டால் அது அழிவதற்கு, அது குழந்தை பெற்றாலோ அல்லது அபாக்ஷன் ஆயிட்டாலோ, அந்த ரேகை, அந்த ரேகைன்னு சொல்ல, அந்த கை ரேகை மாதிரி அதனுடைய ரேகை இருக்கிற அந்த டிஎன்ஐனுடைய அந்த முழுவதும் அழிவதற்கு எத்தனை நாள் எடுக்கும்? சலாசத், 3 மாதங்கள் எடுக்கும். அப்படின்னா இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்கிறான் 3 மாதம் அப்படின்னு இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ரிசர்ச் இருக்குதுங்க, ஒவ்வொரு ஆய்வு இருக்கிறது. ஏதோ ஒரு நம்பரு 3, 4, 5ன்னு சொல்லிட்டு போகல, தெளிவா சொல்றான் பாருங்க அல்லாஹ். அந்த 3ன்னு ஏன் சொன்னா அப்படின்னு இப்போ ஆய்வின் அடிப்படையில் நமக்கு புலப்படுகிறது இல்லையா? அப்படின்னா இந்த விஷயத்தில் தான் அறிவார்ந்த முறையில் இஸ்லாம் பரவியது. இந்த விஷயத்திற்கு விடை சொல்லி 3 தான் 4 இல்ல அப்படின்னு யாரு சொன்னா? அலி ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்றாங்க. அடுத்த கேள்வி என்ன? 4 இருக்கு, 5 இல்ல. 4 என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருடத்தை 12 மாதங்களாக அமைத்திருக்கிறார். இன்ன இத்தத் அஷ்ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே வருடத்தின் காலத்தின் கணிப்பு என்பது, அல்லாஹுவின் பார்வையில் காலண்டர் என்பது ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என தீர்ப்பளித்திருக்கிறார். மின்ஹா அர்பஅத் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சங்கை செய்யப்பட்ட மாதங்கள். 4 தான், 5 இல்ல. 4 தான், 5 இல்ல. அவன் கேட்கிற கேள்வி அதானே. 4 இருக்கு, 5 இல்ல. 5 இருக்கு, 6 இல்ல. இடையில வந்தவங்களுக்கு தெரியாது, முன்னமே வந்தவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிடுங்க. ஏன்னா இது தொடரா போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா 4 இருக்கு, 5 இல்ல. 4 மாசம் தான். அது 4 மாசம் தான். என்னது மாசம்? கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். அந்த மாதம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம். இந்த 3 அப்படியே கன்னிவா வரும். 11, 12, அடுத்து முஹர்ரம் 1. துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், அடுத்து ரஜப். இந்த 4 மாதங்களும் அன்றைக்கு இருக்கிற அரபுகளின் மரபு ஆரம்பத்திலேயே இந்த 4 மாதத்தை கண்ணியப்படுத்துவாங்க. இந்த 4 மாதத்திலே ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட மாட்டாங்க, குற்றவியலில் ஈடுபட மாட்டாங்க, சண்டை சச்சரவுக்கு போக மாட்டாங்க, இன்னும் வீண் விவாதங்கள் தர்க்கங்கள் புரிய மாட்டார்கள். ஏன்னா இது அரபுகளின் மரபு ஆரம்பத்துல இப்படி இருந்துச்சு. அப்ப இஸ்லாம் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை நெறிமுறையை, அவர்களது கொள்கையை, அவர்களது சித்தாந்தத்தை மாற்றுவதற்கோ மறுப்பதற்கோ மறுதளிப்பதற்கோ இஸ்லாம் என்ன செய்யல, ஆதரிக்கல. அது அப்படியே இருந்துட்டு போங்க அப்படின்னு என்ன செய்யுது, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டு. இதே மாதிரி சில சட்டங்கள் இஸ்லாத்தின் பார்வையில இருக்கிறது. ஏன்னா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லது என கருதி இருக்கிறார்கள் என்றால் அதை அப்படியே விட்டுடுறது. ஏன்னா மார்க்கம் என்பது ரொம்ப போர்ஸ் பண்ணி ரொம்ப அடுத்தவங்களை சிரமப்படுத்த வேண்டியது இல்லை. இது நல்ல விஷயம் தானே. இந்த 4 மாசத்துல இவங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்காங்கன்னா சரி இருந்துட்டு போங்க. அதனாலதான் இந்த 4 மாதங்கள்ல போரும் புரிய மாட்டார்கள். போர் பிரகரணத்தை நினைச்சுவாங்க, தள்ளி வைப்பாங்க. இப்படி எல்லாம் இது விதிமுறைகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த 4 மாதங்கள் தான் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள், சிறப்பான மாதங்கள். 5 என்பது இல்லை. அடுத்து 5 என்பது இருக்கிறது, 6 என்பது இல்லை என்ற கேள்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொன்னார்கள். 5 விஷயங்கள், ஹம்சத்துன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ். இந்த 5 இருக்கிறது, 6 இல்லை. இந்த 5 விஷயத்த என்னன்னா அல்லாஹ்வே சொல்றான். 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. எல்லாமே அறிய முடியாதான். ஆனா இது எப்போ அடிக்குது? இந்த 5 விஷயம்தான். இந்த 5 விஷயத்தை தவிர 6வது என்பது இல்லை. இந்த 5 விஷயம் என்ன? ஒரு மனிதனுடைய இரணம், ஒரு மனிதனுடைய மரணம், அடுத்து அவர் என்ன சாப்பிடுவார், அவருடைய ரிஸ்க்,
கருவில் வளரக்கூடிய பிள்ளை ஆனா பெண்ணா என்று அறியக்கூடியது. எப்பொழுது மழை வரும், எப்பொழுது கியாமத் வரும். இந்த 5 விஷயங்க. இந்த 5 விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த 5 விஷயமும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. எல்லாமே அல்லாஹ்வுடைய நியதிதான். ஆனா அந்த ஸ்பெசிபிக்கா அந்த 5 விஷயத்தை மாத்திரம் அல்லாஹ் என்ன சொல்கிறார். என்னதுனா, ஒன்று ஒரு மனிதனுடைய இரணம், ஒரு மனிதனுடைய மரணம், மழை எப்பொழுது பொழியும், கியாமத் எப்பொழுது வரும், கருவில் வளரக்கூடியது ஆனா பெண்ணா. இந்த 5 விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 5மே ஒரு மனிதனுடைய இரணம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு வேலையா போவோம், அந்த இடத்துல திடீர்னு சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிடுவோம். அவங்க தர்றதா அல்லது அவங்க ரெடி பண்றதா இல்ல, அந்த இடத்துல நம்மளுடைய ரிஸ்க் இருக்கு, அந்த இடத்துல நம்முடைய உணவு இருக்கிறது. நாம எப்படி உணவை தேடுகிறோமோ அதுபோல அந்த உணவு நம்மளை தேடுகிறது, அந்த ரிஸ்க்கு. அப்புறம் அந்த ரிஸ்க்கு அங்க இருக்க போய்தான் நம்மள அங்க கொண்டு போய் விட்டுருக்கு. அப்புறம் அந்த ரிஸ்க்கு என்பது யாருக்கு எதை எழுதி இருக்கிறதோ அல்லாஹுதான் அறிகிறான். அது அல்லாஹுக்கே வெளிச்சம். இது ஒரு மனிதனுடைய இரணம். அடுத்து ஒரு மனிதனுடைய மரணம். ஒரு மனுஷன் எங்க மௌத்தாவான்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, நான் இந்த ஊர்ல பிறந்துட்டேன், இந்த ஊர்லதான் மௌத்தாவேன் அப்படின்னு யாரும் அடம்பிடிக்க முடியாது. எங்கனாலும் எப்பொழுதுனாலும் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல, எந்த ஒரு சூழ்நிலையில, எந்த ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி எல்லாமோ ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் வாய்க்கிறது. அப்புறம் இறுதி முடிவை எல்லாம் நமக்கு நல்லதாக்கி தருவானாக. பறந்து கொண்டிருக்கிற பொழுது போறாங்க, கப்பல்ல பயணித்துக் கொண்டிருக்கிறது, நீரால் மூழ்கி இறக்கக்கூடியவர்கள், நெருப்பில் கருகி சாகக்கூடியவர்கள், எத்தனையோ மரணங்கள் இருக்கிறது இல்லையா? அப்படின்னா ஒரு மனிதர் யாரு எப்படி எந்த நேரத்துல மரணிப்பார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அங்கீகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. மூன்றாவது, எப்பொழுது மழை பொழியும் என்கிற தகவல் சொல்லவே தேவையில்லை. நம்முடைய வானிலை அறிக்கை இன்று கடல் சார்ந்த கடல்புற மாவட்டங்கள்ல, தமிழகத்தின் மிகுதியான இடங்கள்ல மழை பொழியும் அப்படின்னு சொல்லுவான். அப்பந்தான் வெயில் பட்டை கிளப்பி அடிக்கும். எப்போ வெயில் அடிக்கணும்னு சொல்லுவோம், அந்த நேரத்துலதான் என்னது மழை பொழியும். நம்முடைய வானிலை அமைப்பு இப்படிதான் இருக்குது. சரி, அது ஒரு கால் சொன்னது நடந்திருக்கிறது அப்படின்னா மேபி இருக்கலாம். ஆனா நீங்க எல்லா சாதனங்களை இந்த மாதிரி சேட்டலைட்டை வச்சு அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சுதான் சொல்றான். ஆனா எந்த ஒரு சாதனங்களும் இல்லாம அல்லாஹ் சொல்றான, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்தாங்களே எந்த இடத்துல எப்போ மழை பொழியும் அப்படின்னு. துபாயில மழையே இல்லை, சரி நாம இயற்கையாக உருவாக்கலாம் அப்படின்னு உண்டு பண்ணக்கூடிய ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பதாக 2 மணிக்கெல்லாம் அப்படி ஒரு 12 மணி மாதிரி இருட்டாகி அந்த அளவுக்கு துபாய் சந்தித்திடாத அளவுக்கு ஒரு இருள் பூண்டு பயங்கரமான மலைகள், பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு. செயற்கை மலை எப்படி இந்த ரசாயனத்தை உண்டு பண்ணி இவன் ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணிருக்கான், மத்த மாதிரி வேற இடத்துல பொஞ்சி சீத்தாரெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு 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 2 மணிக்கே எப்படி இருந்துச்சு, பயங்கரமான கார்கள் வந்து அப்படி இருந்த சம்பவத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் நினைச்சாதான் மழை, இறைவன் நாடினால்தான் அந்த ஒரு துளி வானிலிருந்து நமக்கு மண்ணிலே விழும். அப்புறம் அல்லாஹ் நாடலைன்னா எதுவுமே இல்லை. இதே மாதிரிதான் ஒரு பெண் அவருடைய கற்ப கோலையில் இருப்பது ஆணா பெண்ணா என்ற ஒரு ஞானம் அல்லாஹ்விடத்தில்தான் இருக்கிறது. அதை யாராவது சொல்லிட முடியுமா? அல்லது நான் ஸ்கேனை வச்சு பார்த்தேன், அப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அது நம்ம நம்மளுடைய சட்டத்தின் அடிப்படையில் அது அஃபென்ஸ், அது குற்றம், அது நாம சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி, வெளிநாடுகள்ல எல்லாம் என்ன பண்றாங்க, அதுக்கு அளவு இருக்குது. முன்னாலேயே சொல்லிடுறாங்க, இந்த சிசு ஆணா பெண்ணா அப்படிங்கிறது. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் அதுக்கு தடை பண்ணிருக்கே தவிர மற்ற நாடுகள்ல எல்லாம் அதுக்கு அளவு பண்றாங்க. ஆனா இது சாத்தியம் தானே அப்படிங்கிறோம். ஆனா இதுவும் இல்லை.
ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கருவினுடைய அந்த குரோமோசோம்களை வச்சுதான் மருத்துவர்கள் மெடிக்கல் ரிசர்ச்ல ஆய்வு செய்து சொல்றாங்க இது ஆனா பெண்ணா அப்படின்னு. ஆனா எதுவுமே இல்லாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தம்பதிகளுக்கு ஆண் பிறக்கும், இந்த தம்பதிகளுக்கு பெண் குழந்தை பிறக்கும், அல்லது இரண்டும் கலந்து பிறக்கும். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய டிசைனிங் வேற. இவர்கள் கருவியை வைத்து சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் எதுவுமே இல்லாம சொல்றாங்க. அடுத்த 5வது யுக முடிவு நாள், உலகம் எப்பொழுது அழியும்? இந்த உலகம் அழிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இருக்கு. குளோபல் வார்மிங் அச்சுறுத்துகிறார்கள். உலகம் வெப்பமயமாகுதல், இந்த அளவுக்கு இல்லாத இந்த புவி, இந்த பூமி ரொம்பவும் ஹீட் ஆயிட்டு இருக்கு. வெப்பம் எங்கிருந்து எப்படி தாக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இதை அன்றைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலக அழிவின் யுக முடிவு நாளினுடைய அடையாளத்தை பற்றி நமக்கு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிம்டம்ஸை தான் சொன்னாங்களே தவிர, சில அடையாளங்களைத்தான் சொன்னார்களே தவிர இந்த நாள்ல இப்படி அழியும்னு சொல்லல. வெள்ளிக்கிழமை உலகம் அழியும், அது ஓகே. ஆனா எந்த வெள்ளிக்கிழமைன்னு சொல்லல. அப்படின்னா இதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஹம்சத்துன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 5 விஷயம். இந்த 5 விஷயம் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அலி ரலியல்லாஹு கேட்ட கேள்வி என்ன? இப்ப கேள்விக்கு வாங்க. யாரு கேட்கிறா கேள்வி, யாரு சொல்றா பதில்? சொல்லுங்க, யாரு கேட்கிறா கேள்வி? யஹூதிகள். யாரு பதில் சொல்றா? அலி ரலியல்லாஹு தஆலா. எத்தனை கேள்வி ஆச்சு? 5 ஆச்சு, அப்படிதானே? அடுத்த 6வது. அலியே 6 இருக்கு, 7 இல்ல. இவனை கேட்கும் போதே வயிற்றுல புரிய கரைக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அக்ரிமெண்டே எப்படி? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா நாங்க இஸ்லாத்தில் ஏற்கிறோம் அப்படின்னு தான். அப்படின்னா இவங்க இருக்கு இல்லன்னு கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சடனா பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுல இருந்து? குர்ஆனுடைய வசனம் ஒவ்வொன்றும். அதை மறுக்க முடியாது. குர்ஆன்ல இருந்து பதில் சொல்றாங்க. அவங்களுடைய கற்பனை எல்லாம் இல்ல, குர்ஆன்ல இருந்து சடனா சொல்றாங்க. 5 இருக்கு, 6 இல்ல. சொல்லியாச்சு. இந்த 5 விஷயம் அல்லாஹ்விடம் கட்டுப்பாட்டுல இருக்குது. இரணம், மரணம், மழை பொழிவது, யுக முடிவு நாள், கற்பத்தில் இருப்பது ஆனா பெண்ணா, அந்த 5 விஷயம். அடுத்து 6 உண்டு, 7 இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம். இன்றைக்கு சுபுல தான் ஓதுறோம். சூரத்து சஜிதாவுல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹுல்லதி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, இந்த வானம் பூமியை, இந்த உலகம், ஃபுல் கேலக்சி, இந்த உலகம் முழுவதையும் அல்லாஹ் எத்தனை நாள்ல படைச்சான் அப்படின்னா 6 நாள்ல அல்லாஹ் படைச்சான் அப்படிங்கிறான். இவர் கேட்ட கேள்வி என்னது? 6 இருக்கு, 7 இல்ல. 6 நாள்ல தான், 7வது நாள்லாம் இல்ல. அப்படி 6 நாளில் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். 6 நாள் ஆச்சுங்க இந்த உலகத்தை அல்லாஹ் படைக்கிறதுக்கு. முஃபஸ்ஸிரீன்கள், திருமறை விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுவாங்க. எதுக்கு 6 நாள்? குன் ஃபயகுன், ஆகு அப்படின்னா ஆகிவிடும். அல்லாஹ்க்கு நம்மளை மாதிரி நேரம் காலம் எல்லாம் தேவையில்லை. ஆகு, பூமி உண்டாகு, செவ்வாய் உண்டாகு அப்படின்னு, புதன் உண்டாகு அப்படின்னா அது அப்படியே உருவாயிடும். அந்த ஒரு கேலக்சி உருவாயிடும். எதற்காக வேண்டி? அல்லாஹ் இந்த உலகம் முழுவதையும் படைப்பதற்கு 6 நாள் அவகாசம் எடுத்தான் என்றால் நமக்கு நிதாரணத்தை கற்பிப்பதற்காக வேண்டி. ஒரு செயலை எடுத்தோம் முடித்தோம் என்று அல்லாமல் நிதாரணமாக செயல்படு. இந்த உலகத்தை உண்டு பண்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயங்க. ஒரு 2 கிரவுண்ட் நிலத்தை வாங்கி நம்ம வீடு கட்டி நம்ம குடிபெயர்றது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிதானே? வீடு கட்டி சில பேர் பால் காய்ச்சி வீட்டுக்கு வருவாங்க பத்திலா. அந்த உடனே அந்த விண்டோ இங்க இல்லாம இங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இங்க போய் கிச்சன் வச்சிருக்கீங்க, இது இல்லாம அங்க வச்சா நல்லா இருக்குங்க. வந்துட்டு அல்லான்னு பிரியாணி திட்டு போகுமன்னு இல்ல. அவங்களுடைய அது ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் மாதிரி ஒரு ஐடியா சொல்லுவாரு. ஒவ்வொரு ஆளும் சொல்ல இவருக்கே என்ன செய்யணும்? ஆமா, இந்த இடத்துல எப்படி, எதனால இந்த விண்டோ வச்சோம், இப்படி வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அல்லது இந்த மனுஷரை ஏன் கூப்பிட்டோம் அப்படின்னு யோசிப்போம்.
ஒரு 2 கிரவுண்ட் நிலத்தை வாங்கி அதுல வீடு கட்டுறதுக்கே இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி உண்டு பண்ணியிருக்கிறான். அவனுக்கு நேர காலம் தேவையில்லை. ஆனால் இந்த உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதா, நீ எதையும் எடுத்தோம் என்று முடிக்காமல் எதையும் தீர்க்க சிந்தித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் தேர்ந்து தெளிவடைந்து கொள் என்பதை மனித குலத்திற்கு அல்லாஹ் புகட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்ன பண்ணா, அல்லாஹ் இந்த 6 நாளை அவகாசம் எடுத்தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார். அப்ப 6 என்பது உண்டு, 7 என்பது இல்லை. 7 என்பது உண்டு. அடுத்தடுத்து 12 கேள்விகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பதிலை அடுத்த வார தொடரிலே நாம் பார்ப்போம். ஆக கான்செப்ட் என்னன்னா, குர்ஆனை வைத்து அலி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு விளக்கத்தை சொன்னாங்க, எவ்வளவு அறிவார்ந்த விஷயங்களுக்கு, அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு பதில் சொன்னார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உடனே சடனா என்ன செஞ்சாங்க, இன்னொரு கேள்வியும் உண்டு. அலியே, எந்த பிராணி முட்டையிடும், எந்த பிராணி குட்டியிடும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இதை என்னங்க சொல்ல முடியும்? எங்க போய் சுவாலஜி படிச்சாங்க ரலியல்லாஹு தஆலா, உடனே சடனா சொன்னாங்க, எதுக்கெல்லாம் காது நீண்டு இருக்கோ, வெளியே எதுக்கெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் குட்டி போடும், எதுக்கு உள்ள இருக்கோ, காது எதுக்கு தெரியலையோ அதெல்லாம் முட்டை போயிடும் அப்படின்னு ஒரு நிமிடத்துல சொன்னாங்க. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை அலி ரலியல்லாஹு தஆலாவிற்கு அறிவு என்ற அடையாளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது என்ன அப்படின்னா, கேள்வி கேட்ட இந்த யகூதிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த 12 கேள்வி கேட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த இடத்துல இஸ்லாத்துல இணைந்தார்கள். வந்தவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. தௌராத், இஞ்சில், ஜபூர் போன்ற முன்னுண்டான வேதங்களை எல்லாம் படித்து பாண்டித்தியம் பெற்ற நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். அப்படின்னா இவர்கள் கேட்ட கேள்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதிலும் அதை அப்படியே ஏற்று இஸ்லாத்திலே நடந்து கொண்ட இந்த மேன்மக்கள், அவர்களை தொடர்ந்து தலைவர்களே இப்படி வருகிறார்கள் என்றால் அவர்களை தொடர்ந்து தொண்டர்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவர்களும் இஸ்லாத்திலே இணைந்தார்கள் என்பதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா வாழ்வியல். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவார்ந்த விவாதம் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா கூட இருக்குது. யகூதிகள்கிட்ட நடைபெற்ற ஒரு ஆர்கியூமெண்ட். இவங்க 1 இருக்கு, 2 இல்ல, 2 இருக்கு, 3 இல்ல, 4 இருக்கு, 5 இல்ல, இப்படியெல்லாம் விதண்டாவாதம் பேசியவர்களுக்கு கூட அலி ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னார்கள் என்றால் குர்ஆனுடைய விளக்கமும் ஞானமும் அவர்கள் எப்படி பெற்றிருப்பார்கள் என்பதை ஆய்வு செய்யுங்கள், என்பதை சிந்தியுங்கள். இந்த அளவிற்கு குர்ஆன் என்பது அகமியம் சார்ந்த, அறிவு சார்ந்த பொக்கிஷமாக இருக்கிறது. குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரிகளும் இன்றைக்கு ஆய்வு செய்து மேற்குலகம் இஸ்லாத்தை எடுத்து இயம்புகிறது, இஸ்லாத்தை தழுவுகிறது என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. வல்லோன் அல்லாஹ் அப்படி குர்ஆனுடைய ஞானத்தை பெற்றிடவும், பெற்ற ஞானத்தை பிற மக்களுக்கு பகிரவும் அல்லாஹ் நமக்கு அருள்பாலிப்பானாக. அதனாலதான் சிறந்தவர்கள் யார் என்றால், உங்களிலே தானும் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனுடைய ஞானத்தை பெறக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குழந்தைகளையும் நம்முடைய வாலிப கூட்டங்களையும் நம் சமுதாய மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. இதுபோல அறிவார்ந்த விஷயத்தில் தான் இஸ்லாம் பரவுகிறதை தவிர அடக்குமுறையாலோ, வன்முறையாலோ, தீவிரவாதத்தாலோ, வாழாலோ இஸ்லாம் ஒரு காலமும் பரவவில்லை என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு சான்றாக இருக்கிறது. இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனுடைய தொடரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.